நெஞ்சமே இயேசுவை துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே அவர் சமூகத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த மூணு உத்தரவாதம். தாவீது சொல்றார், ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்து நீர் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்றேன். சங்கீதம் 63:1 நீர் என்னுடைய தேவன்
நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்மா இருக்கு அப்படி சொல்ற. சங்கீதம் 63. நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். பாருங்க, நீர் என்னுடைய தேவன். ஆமா, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய. ஒவ்வொரு நாள் காலையிலையும், காலையில இல்ல அதிகாலையில, பொழுது விடிஞ்சிடல, காலையில அதிகாலமே. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி தான் பொழுது விடியணும். நான் அப்படி சொன்ன பிற்பாடு, நீர் என்னுடைய தேவன், 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 அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கு. என் மாம்சமானது உம்மை. நீர் என்னுடைய தேவன், 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 அதிகாலமே தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை. ஆமென். இங்க ஜெபம் பண்ணி தான் பொழுது விடியணும். இன்னைக்கு காலையில என்னை தூங்க விட்டாங்க. ஆனா 4 மணிக்கெல்லாம் இவங்க பாட்டு பாடி என்னை எழுப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா 4 மணிக்கெல்லாமா எழுப்புறது. அப்புறம் அவங்க படுத்துட்டாங்க, நான் எழுந்துட்டேன். நான் சொல்றது கத்தமா நான் சொல்றேன். தாவீது, நீங்க தாவீதின் வேர் நம்மெல்லாம். எத்தனை பேர் புரியுது? பாட்டு பாட்டு பாட்டு. நீங்க 4 கொம்பு, இதுல ஒரு கொம்பை உடைச்சிட்டா கூட நம்ம விழுந்துரும். சகரியால, யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சீயோன், 4 கொம்பு. இந்த 4 கொம்பையும் சிதறடிக்கிறதுக்கு சத்துரு வந்துட்டான். சகரியால நீங்க வீட்டுல போய் படிங்க. யூதான்னா பாட்டு, இஸ்ரேல்னா ஜெபம், எருசலேம்னா சபை. இந்த 3 கொம்பும் இல்லைன்னா சீயோன்ன்ற கொம்பு முடிச்சு போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? சீயோன்னா யாருன்னா ஆண்டவருக்கு ஜோடி. அவர் சொல்லியா, சீயோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே சொல்றாருல. நீ இங்க வந்தா எருசலேம் குமார்த்தி, அங்க போனா சீயோன் குமார்த்தி. இங்க நடக்கிற ஒத்திக்கையிலேயே ஃபெயில் மார்க் வாங்கினா. அப்ப யூதா அப்படின்னா நீ ஒரு கொம்பு. நீ என்ன பெரிய கொம்பா கேட்கறான்ல. நீங்க யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்க பெரிய கொம்பு. மாட்டின்னு அவங்க அப்பா பிள்ளைங்க பாடும்போது பார்த்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 பேரும் முறையா பாடுறாங்க. அல்லேலூயா. அந்த கோட்டு போட்டவன் அந்த அம்மா முகத்தையே குத்திடுவான் போல பண்றான். அவன் அழகா பாடுறான், அவன் மெய்மறந்து பாடுறான். நான் பாப்பா முகத்தை பாக்குறேன் அவனை. அப்போ எங்க மாட்டியனுக்கு என்ன சந்தோஷம்னா, பிள்ளைங்க 2 பாடுது இல்ல. இப்ப சொல்லுங்க. இப்போ எங்க அப்பா வாத்தியார். அவர் ஒரு சின்ன சபை வச்சிருந்தாரு. இது மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணும்போது யார் எங்கே அந்த மேனரிசம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒரு பிரசங்கர் ஆகணும்ன்ற இம்ப்ரெஷனு எங்க அப்பா தான். அவர் பேர் யோவேல். அப்போ அவர் நிக்கிற தோரணைய பார்த்து ஒரு நாள் நான் பாட்டுக்காரன் ஆயிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க அம்மாவுக்கு பெருமை. நான் பிரசங்கர் ஆயிட்டேன். எங்க அம்மா பாட்டு 83 வயசுல எங்க அம்மா படுத்து படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய், அம்மா உங்களுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலமான்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ ஊழியக்காரன் ஆயிட்டியே, அதுவே எனக்கு பெரிய பேருன்னாங்க. அடுத்தது நீ பாட்டுக்காரன் ஆயிட்ட. நான் கிச்சன்ல தான் பாடிக்கிட்டு இருந்தேன், நீ தமிழ்நாடு முழுக்க பாடுற. இந்த பாட்டுக்காரன்
இந்த வயிற்றுல இருந்தான்ற பெருமையே போதும் எனக்குன்னாங்க. இந்த பாட்டுக்காரன் இந்த வயிற்றுல இருந்தான்ற பெருமைக்கு மேலே என்னப்பா பண்ணணுன்னாங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கல்ல, உங்களை பார்த்து என்ன பெருமைப்படுவாங்க? ஊர் சுத்துறான் ஊர் சுத்துறான். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அதிகாலையில் எழுந்து நீங்கள் என்னுடைய தேவன்னு சொல்லணும். அப்போ வறண்டுன்னா என் உள்ளத்துக்குள்ள எவ்வளோ வறட்சி இருக்குல்ல, வர வர பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. விடாய்ப்பு அப்படின்னா இந்த படிக்கட்டு ஏறும்போதே மூச்சு வாங்குது. எந்த படிக்கட்டு? ஷாலோம் படிக்கட்டு ஏறி வரும்போது தண்ணீர் இன்னும் என் தாகம் தீரல. இந்த பலிப்பிடத்திலிருந்து ஜீவ நதி பாயுது இல்ல, பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்க்கிறேன். என்ன ஆண்டவர் சந்தோஷப்படுத்திட்டாரு, கவலை இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் சொல்லுவேன்னாரு பாருங்க. கடைசியில அந்த நகரத்துக்கு அவனை ராஜாவாக்கிட்டார். எத்தனை பேர் புரியுது? இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் ராஜா இல்ல. நீங்க காலையில் எழுந்து சோத்துறோம் ஆண்டவரே சோத்துறோம், உங்க சத்தம் கேட்டா நீங்க தான் ராஜாத்தி, நீங்க தான் ராஜா. புரிஞ்ச மாதிரி முகம் இருந்தா தானே நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன், 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 நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், பறந்ததும் விடாய்த்ததும் தண்ணீரற்றது மானம் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை கொண்டிருந்த உமது வல்லமையும் உமது கிருபையை கண்டேன். உமது வல்லமை மகிமையை நான் கண்டேன்ற. எத்தனை பேர் புரியுது? உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ராஜா இல்ல, என் உயிர் பிரியது வரைக்கும் உம்மை தூச்சிக்கிட்டே இருக்கணும். பாட்டில் பேசுதுங்க, இந்த பாட்டில் பேசுது. நீங்க ஒன்னா பாருங்க, 20 வருஷம் சிக்னேச்சர்னு இருக்கு. சொல்லுங்க, இதை உடனே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டில் இருந்தது, அது வேண்டாம், இதை கொடுங்க. ஏன்னா இதுல 20 இருக்குதா இல்லையா? அதனால என் கவனம் இல்லைன்னா இந்த தண்ணி தீர்றதுக்குள்ள என்னை தொட்டுருணும். அடுத்த வருஷம் எனக்கு வந்தா 7/7/3/7/21. ஆமென். அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன், 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 நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், பறந்ததும் விடாய்த்ததும் தண்ணீரற்றது மான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னால நிக்கிறவங்க வல்லமெல்லாம் உங்களுக்கு புரியாது. நம்ம எலுமிச்சை மரத்தை மந்திரிச்சு போடுறாங்கல்ல, அதை நிறைய பேர் மீச்சாங்கன்னா அவன் ராசி ஆயிடுவான். நீங்க மீச்சிங்கன்னா அவன் ஆஸ்பத்திரி போயிடுவான். உங்களுக்கு தெரியாது உங்க வல்லமை காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன். உங்க பலம் உங்களுக்கு தெரியாதுங்க. தர மட்டும் ஆக்குறான் பிசாசு, உங்ககிட்ட மட்டும் பயப்படுறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் பயப்படுறான்னு உங்களுக்கு புரியுதா? நீ என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை ஆணையம் அன்னிலிருந்து அவனுக்கு பயம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள என் பக்கத்து
ஊர்ல ஜோசிக்கார். இப்ப நான் சொந்த வீட்டுல இருக்கேன். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால அந்த ஜோசிக்கார் என்ன பண்ணுவாருன்னா, மேல டேங்க்ல இருந்து ஸ்மெல் வருதுங்க. நான் உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு கிளீன் பண்ணுவேன். இன்னொரு நாள் சொல்லுவாரு, ஒரு மாதிரி கிச்சன்ல இருந்து ஸ்மெல் வருதுன்னு. நியாயமா? உனக்கு மனசாட்சி இருக்கான்னு. ஒரு நாள் ஏசி வைக்கிறேன். அந்த 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 வென்டிலேஷன், அந்த இது, அந்த ஃபேனு என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவரு நான் கேட்டேன், இன்னும் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு. சொல்லுங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், வைக்கக்கூடாது என்ன அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசுற அவர் ஜோசியர் அவரு. இது அப்புறம் ஒரு நாள் பெயிண்ட், இந்த பக்கமெல்லாம் பெயிண்ட் ஸ்மெல் வருது அப்படின்ற ஒன்று பெயிண்ட் அடிக்கிறேன். இது கொஞ்சம் ஓவரா தெரியுதுன்னு. எங்க தெருவில் ஒரு இந்திய அம்மா குடி வந்தது. அவங்க வீட்டுக்கார் வேலைக்கு போனவர் திரும்பி வரல. எல்லாரும் பால் வாங்குறாங்க, அதுக்கிட்ட காசு இல்லை. காலையில் பெல்லு. அது உட்காந்து பார்க்குறேன். நான் கடைக்கு போய் பால், குழந்தைக்கு பிஸ்கெட்டு, சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட தெரியும். எனக்கு ஹிந்தி தெரியாது. துமாரா நாம் காஃபி, அது மேரா நாம் என்னமோ சொல்லுச்சு. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இதில் ஆகுன்னு கை நிறைய காசு கொடுத்தேன், பாலை கொடுத்தேன், பிஸ்கட்டை கொடுத்தேன். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் கொடுத்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன். அவர் நின்று, கடவுளை அப்படின்னார். பக்கத்து வீட்டுக்காரரு, யார் அண்ணா? உங்களை தான். நாங்கள் இவ்வளோ பேர் தெருவில் இருக்கிறோம், ஒருத்தர் கூட அந்த அம்மாவை கவலைப்படலை. நீ கவலைப்பட்டதை பார்த்தேன், நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தேன், கை நிறைய காசு கொடுத்தேன், நீ கடவுள்னா. அவ்வளோதாங்க. அடுத்த நாள்லேருந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு வணக்கம் சொல்றதுக்காகவே கேட்டு தந்து வச்சு காத்திருப்பார் அவரு. என் வண்டி ஸ்டார்ட் பண்ண, கடவுளே என்னவாரு, இப்படி சொல்லக்கூடாது, மனுஷனை போய் சொல்லக்கூடாது, நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது அவரால். போகும்போது உன் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுன்றாரு. சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற மகிமை எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஒரு அம்மா கால் வீங்கி இருக்கு, அந்த ஷேடோ பஸ் ஸ்டேஷன்ல. என்னம்மா கால் வீங்கி இருக்குன்னா, கடவுளை தேடி அலையிற சாமி, அவனுக்கு தான் கண்ணு இல்லையே, அவன் என்ன பார்க்க மாட்டான் சாமின்னு. நான் சொன்னேன், அம்மா 7 கண்ணு உன்னதாமா பார்க்குது. நான் படிக்கிறேன், 7 கண்ணு உன்னதான் பார்க்குது. அந்த சாமி யாருன்னு எனக்கு தெரியும், என் ஜாதி தான் இப்போ அங்கே போகக்கூடாதுன்னு என்னை கட்டுப்பாடு பண்ணுதே, இது என் தலையெழுத்து, நான் செத்து போகிறேன் அப்படின்னு போகுது. புரியுதா? கோடி கோடி மக்களுக்கு யாரு தெரியும், ஆனால் தலையெழுத்து புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த மேலெழுத்தை முதல்ல கொலைக்கிறார். இது என் தலையெழுத்துனார்ல, அந்த தலையெழுத்தை கொலைக்கிறாருங்க அவரு. சொல்றாருல அவரு. சொல்லுங்க, நான் முதல் எழுத்து அல்பா, நான் கடைசி எழுத்து ஒமேகா. புரியல உங்களுக்கு? நான் அல்பாவும் ஒமேகா, முதலும் முடிவும், ஆதி அந்தமும். கரங்களை தட்டி கொண்டு துதிங்க பார்க்கலாம். நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், சத்தமா என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். ஒரு போட்டி பாஸ்டர், எங்க சகோதரங்கள்லாம் கொஞ்சமா இருக்கிறாங்க, எங்க சகோதரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பாடுறாங்களா, இவங்க நல்லா பாடுறாங்க? என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். எல்லாம் கவனிங்க சகோதரிகளே. நம்ம 3 வீடு கட்டணும். முதல் வீடு மண்ணும் எலும்பும் சேர்ந்து கட்டுற வீடு. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மண்ணும் எலும்பும். மண்ணுன்னா ஆதாம், சொல்லுங்க, எலும்புன்னா ஏவாள். இந்த 2ம் சேர்ந்து கட்டுற வீடு. யாரு ஜோடியா தேடுறாங்களோ அவங்க வீடு ஆஸ்வதிக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? அந்த எலும்பும் மண்ணாங்கட்டியும். இப்போ கல்யாணத்தில் போனால் எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. மாப்பிள்ளை கோட்டு டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் உட்காந்துருக்கோம். பொண்ணு வரும்போது மங்களம் செழிக்க கிருபன், எல்லாரும் எழுந்து நிற்போம். எனக்கு ஒரே கோபம். மாப்பிள்ளை 57,000 ரூபாய் சூட்டு போட்டிருக்கான். சொல்லுங்க, நாங்கள்லாம் ஆளுக்கு பிரம்மாண்டமாக வந்திருக்கோம். இந்த பொண்ணு வந்தவொடனே நம்ம எலும்பணுமான்னா ஆண்டவர் சொல்றாரு, அது எலும்புடா, இது மண்ணாங்கட்டி. புரியுதா? இது முதல் வீடு. 2வது வீடு நாம மணலும் கல்லும் சேர்ந்து கட்டுற வீடு. ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரம் போல மாத்துவேன், கடற்கரை மணலை போல மாத்துவேன். ஏன் தெரியுமா? இந்த மணலும் கல்லும் சேர்ந்து கட்டுற வீடு
இயேசு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டினேன், பாதாளத்தின் வாசல்கள் எதிர்கொள்வதில்லை. அந்த பாதாள அரக்கம் எப்படி மோதினாலும் இந்த கல்லை அசைக்க முடியாதுன்றார். நீங்களே பாருங்க, எத்தனை முறை செத்து போனீங்க தெரியுமா? எத்தனை முறை செத்து போக ஆசைப்பட்டீங்க தெரியுமா? விட்டாதானே அவரு. எனக்கும் தெரியுது, செத்து போயிருந்தா எவ்வளவு நாள் ஆயிருக்கும். நான் தெருவில் போய் நிக்கிறேன், எதிர் வீட்டுக்கார் கேட்கிறாரு, கொரோனா வந்துருச்சு பக்கத்துல, என்ன நம்ம தெருவுக்கு வராது ஃபாதர்ன்ற. ஏன்? அதான் நீங்க இருக்கிறீங்களான்றாரு. எனக்கு நான் சொன்னேன், வேலு சார், கொரோனா விட நான் பயங்கரமான. அப்படி இல்லை சார், நீங்க போடுற சத்தத்துல கொரோனாவே பயப்படும்னு சொன்னேன். வந்து பார்த்தா எங்க வீட்டு அம்மா படுத்துக்கிட்டு இருக்கு. எங்க எங்க தொண்டா எங்க? கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டேன், கொஞ்சம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைங்கன்னு. அன்னைக்கு தான் முதல் முறையா பருப்பு, எந்த பருப்புன்னு எனக்கு தெரியல. நான் உடனே ஒரு ஆளாக்கு எடுத்து கடலை பருப்பை வேக வைக்கிறேன். 2 பேருக்கு கடலை பருப்பு இவ்வளோ இவ்வளோ அதில் போட்டு வேகுது. எங்கள் வீட்டம்மா எழுந்து வந்தா கடலை பருப்பு. ஏங்க சாம்பார் கடலை பருப்புலேயே செய்வாங்கன்னு கேட்குது. பின்ன எந்த பருப்புல? அது உடனே ஐயோ, சாம்பாருக்கு எந்த பருப்பு கூடன்னு தெரியாத ஆளு. அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பருப்பு வச்சது. இப்போ எப்படி ஆண்டவரே என் மனைவியை காப்பாத்துறது அப்படின்னா, திருவிருந்து ரெடி பண்ணுன்னாரு. உடனே ஒரு டேபிள் ரெடி பண்ணேன், திருவிருந்து ரெடி பண்ணி அந்த அம்மாவை ஜெபம் பண்ண சொன்னேன். இப்பொழுது அப்பத்துக்காக திருமதி செல்வி அம்மா ஜெபம் பண்ண, அந்த அம்மா தோத்துறணும். ராட்சரசத்துக்காக பாஸ்டர் வெஸ்லி ஜெபம், நானே ஜெபம் பண்றேன். அவ்வளவுதாங்க, திருவிருந்து பரிமாறணும். அந்த அம்மா சுகமாயிட்டுங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போல. புரியுதா அவங்க வல்லமை என்னன்னு? இங்க ஒரு ஆளு திருவிருந்து எடுக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, ஒரு பிரசங்கர் முக்கா கிழவன் ஆயிட்டா என்ன அர்த்தம்? ஏன்னா அந்த பலம் உலகத்துல யாருக்கு கிடையாது. யாராவது இங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் இருந்தா சீக்கிரமா போய் எடுத்து உன் மேல சத்துரு மோதனா அவன் ஒருங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பலன் தான் இங்க நம்ம கர்த்தர் கொடுக்கிற பலன். அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய எங்க மகளுங்க, எங்க சகோதரிங்க, என் கட்சி, இவங்க நல்லா பாடுறாங்க. பாப்போம், இப்ப பாப்போம். இப்ப கெட்டிக்காரன் கூட்டு இப்ப தெரிய போகுது. சகோதரரை, பாட்டு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. பாடுறவன் யாரும், வாய் வசிக்கிறவன் தான் ஹீரோ. சும்மா அப்படின்னா பண்ணுங்க, சொல்லுங்க. இவ்வளவு காலமா ஏமாறுவான். முதல் வீடு மண்ணும் எலும்பும், 2வது வீடு மணலும் கல்லும், 3வது வீடு வெள்ளியும் பொண்ணும். யாரெல்லாம் பைபிள் மேல பைத்தியமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பொண்ணான வீடு ரெடி. அங்க உங்க பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. ஒரு நாள் இவங்க வணங்கா காலத்துள்ள ஜனங்க, அதுக்கு மோசே சொல்றாரு, என் பேரை ஒன்னா கிரிக்கிட்டு அவங்க பேரை எழுதுகின்றாரு. கர்த்தர் மனசு மாறுறாருங்க. என் பேரை ஒன்னா எடுத்துருங்க, என் பேர் வேண்டாம், என் பேரு மோசே. நம்ம பேர் என்ன தெரியுமா? மோசம். இந்த பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? கிறுக்குன்னு. கர்த்தர் அந்த ஜெபத்தை ரசித்துட்டு என் சமூகம் உனக்கு முன்னால வரும். எத்தனை வருஷம் வந்த தெரியுமா? 40 வருஷம் கூட வராது. நீ கொஞ்சம் ஜெபிக்கிற ஆளுன்னு பேர் வாங்கிட்டா கர்த்தருடைய பிரசனம் கூட வராதா? இன்னுமா விளையாட்டு பிள்ளை? ஆனால் சகோதரங்க, என்னுடைய வேணுமோ நல்லா சொல்லுங்க. நான் திரும்பி உங்க பாஸ்டருங்க 2 பேரையும் பார்ப்பேன், எப்படி பாடுறாங்க பாருங்கன்னு சொல்லணும். சரி, 1 2 சகோதரிங்கெல்லாம் ரெடியா இருங்க. 1 2 3. நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், என்னுடைய அதிகாலமே தூங்குகிறேன், அதிகாலமே தூங்குகிறேன். இருக்கு, நான் தப்பா பாடுறேன், அப்படியே பாடுறீங்களே. அதிகாலமே தூங்குகிறேன்னா டக்கு நிறுத்த வேணாம். சரி, இந்த முறை உஷாரா இருங்க, இந்த முறை உஷாரா இருங்க. ஏன்னா ஒரு வாத்தியார் வந்தாராம், இப்படி எல்லாம் கவனிச்சா எப்படிடா படிப்பீங்க? சயின்ஸ் வாத்தியார் ஆசிட் கொண்டாந்து டேபிள்ல வச்சாராம். கம் ஆன் எவ்ரிவன் லிசன் டு மீ சொல்லிட்டு ஆசிட்ல ஒரு விரல வச்சு வாயில வச்சுட்டு, இட்ஸ் a sweet acid, it's a laughing acid.
கமான் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரும் விரல விட்டு வாயில வச்சு எரியுது சார், சார் எரியுது சார், எரியுது சார். இவர் கேட்குறாரா, இப்படி கவனிச்சா எப்படிடா படிப்பீங்க பாருன்னு விரல விட்டு வாயில வைக்கிறார். நல்லா இருக்கேன்னு, கமான் மறுபடியும் எரியுது சார். அவர் சொன்னாரா, நான் ஆசிட்ல விடும்போது இந்த விரல விடுறேன், வாயில வைக்கும்போது சுண்டு விரல வச்சுக்கிறேன். ஆசிட்ல விடும்போது இந்த விரல், வாயில வைக்கும்போது சுண்டு விரல். எப்படி கவனிக்கிறீங்க நீங்க? இப்போ சொல்லுங்க சகோதரரை, எங்க சகோதரியில் பாட சொல்ல போறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மீசை தேவையான்னு யோசிப்போம். குமார்த்திகளே தொண்டி செருமிக்குங்க, ரொம்ப அற்பமா பேசுறாங்கல்ல நம்மள. 1 2 3. நீர் என்னுடைய தேவன், 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 நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் வீடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா நடுவர் அவர்களே, இந்த 2 கூட்டத்துல யார் ரொம்ப நல்லா பாடினாங்க? அவரு கெட்டிக்காரர் 2 பேரும். என்ன பத்திரமா போனோம்ல 2 பேரும். உண்மையாக உண்மையாக நீதியாக கரங்களை தட்டி, நீர் என்னுடைய தேவன், 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 நீர் என்னுடைய தேவன். வறண்டதும் வீடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் மாம்சமானது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்குது ஆண்டவரே. எப்ப ஆண்டவரே நான் வல்லம் உள்ளவன்னு சொல்ல போறேன்? தோத்து போறேன். ஒருத்தர் வந்தாருங்க என்கிட்ட, வந்தவர் எனக்கு ப்ரெஷரு, கால் வலி, ஒரு பெயின் கில்லரை போட்டேன், அது ரொம்ப டேஞ்சர்னாரு. நான் உத்து பார்க்குறேன், ஆனால் 214 பேரை நான் கர்த்தருக்குள்ள நடத்திட்டேன்றாருங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? எது பெரிய வெற்றி? நான் ப்ரெஷரில் இருக்கிறது வெற்றி இல்லை, எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்காக ஓடுறது தான் வெற்றி. நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். ஏதோ பிறந்துட்டான் சொல்லுங்க, 2 நெடுக்கு 4 குறுக்கு 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு, இதெல்லாம் ஒரு வரலாறு. இதெல்லாம் ஒரு வரலாறா? பிறந்தான், கல்யாணம் ஆச்சு, பிள்ளை, இதெல்லாம் வரலாறா? கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன
சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். சகரியா 3 அதிகாரத்துல இந்த ஒரே நாள்ல நான் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். இது யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் என் 7 கண்ணு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லை நான் ஒரு சிலையாக்கலன்னா அழகு இல்லைன்ற. எத்தனை பேருக்கு புரியும்? இது கல்லு தான், சொல்லுங்க. இந்த கல்லின் மேல சபை தான். ஆனா இந்த கல்லு பார்க்க நல்லா இல்ல, சித்திர வேலையை நிறைவேற்றணுன்ற. என்ன, ஒரு உளி எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் உடைச்சது. உங்ககிட்ட எவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சொல்லுங்க, அது எத்தனை வருஷமா இருக்குன்றும் தெரியும். நீங்க ஊரையே ஏமாத்துறீங்கன்னு தெரியும். அப்ப நான் சித்திர வேலை, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதான ஆசாரியனாகிய ஆசாரியனை காட்டுறார். அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், பிசாசு வலது பக்கம் ஒண்ணுட்டான், கொல்றேன் பாருன்றான். என் பிள்ளைய நீ தொட முடியாது, அது நெருப்புன்ற சொல்றாரு. இது வேண்டாம், நீ விளையாடுற எல்லார்கிட்டையும் போய் விளையாடு, ஆனா என் பிள்ளைகிட்ட விளையாடு, அது அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி, அது உன்னை சுற்றுறோன்றாரு. அதுக்குள்ள தொற்றுவானு ஒரு தொப்பி தூக்கி வச்சிடுறாரு. ஒரு சுத்தமான பாகை தொடரா பார்க்கலாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நானும் அழுக்குதான். அவன் தொற்றுவானதுக்காக டக்குன்னு ஒரு தொப்பியை போட்டு வச்சு எவ்வளவு நாள் இப்படி காப்பாற்றுவேன்? நான் சித்திர வேலையை நிறைவேற்றினேன். அவங்க அத்தி மரத்து நிழல சுகமா இருப்பாங்கல்ல, அதுதான் இருக்கு. அவரவர் அத்தி மரத்து நிழலும் திராட்சை செடி நிழலும் சுகமா இருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? புருஷனும் நல்லா இருப்பான், மனைவியும் நல்லா இருப்பான். அது அத்தி மரம், இது திராட்சை செடி. இப்ப பாருங்க, ஒண்ணு நல்லா இருந்தா இன்னொன்னு நல்லா இல்லை. சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போறேன், என் புருஷனை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கையை ஒரு சொல்ல போறேன். உடனே முக்காடு இழுத்து, நான் அம்மாவை சொல்லலை, அல்லேலூயா சொல்லுங்கள, எவ்வி அம்மாவை நான் சொல்லலை. அவங்க எவ்வளவு கம்பீரமா பேசுறாங்கன்னு புரியுது அவங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, குருசாமி உண்மையாவே குருசாமி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ இந்த சந்தோஷம் வரும்? எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, என் மனைவி தாங்க ரொம்ப ஜெபம் பண்ணி என்ன காப்பாத்துது. இப்போ மோசைய கர்த்தர் கொல்ல பார்த்தாரு. நான் வாயோடு இருப்பேன், உன் கையோடு இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். ஆண்டவரை வேற யாரையாவது பார்த்துங்க, நாளை காலையில் உன் ஜோலியை முடிக்கிறேன்னு வர்றாரு. அங்க சிப்போர் ஆள் அழுகிறா, என் புருஷனை எப்படி காப்பாற்ற போறேன்னு. அதை பார்த்துட்டு தான் கர்த்தர் விட்டுட்டு போனார். உன்னையும் நம்பி ஒன்று உயிரை வச்சிருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை தோலை உரிக்காம வச்சிருக்காரு. ஆனா எவ்வளவு காலம் நான் சித்திர வேலையை நிறைவேற்றிட்டா, ஒரே நாள்ல சித்திர வேலை நிறைவேற்றிட்டா அவன் நல்லா இருப்பான், அந்த அம்மா நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்றார் ஆண்டவர். அதனால தேவையில்லாதெல்லாம் சொல்லுங்க எடுத்துடணும். ஆமென். ஒரு எம்எல்ஏ மலைக்கு போகும்போது தெருவில் சிற்பி ஒருத்தன் செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். சிற்பி, மாப்பிள்ள நம்ம ஊர் மலைக்கு போறேன் வர்றியான்னு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு. அங்க மலையில கூட வேலை இருக்க வாடினாரு. ஒன்று கோணி பையில சுத்தி உளியெல்லாம் எடுத்துக்கிட்டு மலைக்கு போய் அவர் மேலே போன உடனே ஸ்கார்பியோவை நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு இயற்கையை பார்க்க போனா இவன் ஒவ்வொரு கல்லையும் உடச்சிக்கிட்டு இருந்தானா. இந்த உடையிற கல்லெல்லாம் தூக்கி ரோடு போட்டானா, படிக்கட்டு. உடையிற கல்லெல்லாம் படிக்கட்டு. ஒரு கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா உட்காந்துட்டானா, அழகா வடிச்சிட்டு இருக்கானா. ஒரு நாள் ஆச்சா 2 நாள் ஆச்சா, அவனுக்கு பசியும் தெரியலையா, எம்எல்ஏ ஊருக்கே போயிட்டான். இந்த பைத்தியக்காரனுக்கு புத்தி எங்க போனாலும் மாற மாட்டேன். இங்கே சிலை வடிக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் வந்து கல்லில் வேலை சேர்க்கிறானே அப்படின்னு போயிட்டாரான். 3 நாள் ஆச்சா ஞாபகம் வந்துருச்சான். இந்த பைத்தியக்காரன் செலவடிக்கிறவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ, டிஃபன் வாங்கிட்டு வந்தா அந்த மலையில ஒரு சிலுவை இருக்குதான், அழகான சிலுவை. இவன் சிலுவையே வடிச்சிட்டு இருக்கான். அவருக்கு பார்த்துட்டே, நம்ம மலையில இந்த சிலுவை இவ்வளவு நாளா இருந்ததில்லை, நீ இந்த மலையில இந்த கல்லுல தேவையில்லாதெல்லாம் இருக்கணும்னு அழகான சிலையாகி போச்ச சொல்லி இறங்கி ஓடி, சகல ஜனங்களே நம்ம மலையில ஒரு அதிசயம் இருக்கு வந்து பாருங்கன்னு கூப்பிட்டான. எல்லாரும் படிக்கட்டு மேல ஏறி வர்றாங்க. சிலையை பார்த்தோன்னு அந்த சிலுவை பார்த்தோன்னா ஓ அப்படின்றாங்களாம். எல்லாம் போயிட்டாங்களாம். எம்எல்ஏ போயிட்டாரான், செலவடிக்கணும் போயிட்டாரான். இந்த படிக்கட்டுலாம் சொல்லுதான், எல்லாரும் எங்களை மிதிக்கிறாங்க,
உன்னை மட்டும் ஏன் மதிக்கிறாங்கன்னுச்சான். சரி படிக்கட்டலாம், எல்லாரும் எங்களை மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் ஏன் மதிக்கிறாங்கன்னு. அது சொல்லிச்சான் சிலுவை. நான் ஒரு சாதாரண கல்லா இருந்தேன், என்னை செலவடிக்கிற ஒரு கையில் நான் ஒரே நாள் தான் தேவையில்லாதெல்லாம் எடுத்து என்னை சிலையாக்கிட்டார். ஒவ்வொரு முறை என்னை அடிக்கும் போதும் வலிச்சுது. ஆனால் அவர் கையில் நான் மாட்டினேன்ல, அவர் என்ன பண்ணுறான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு பாருங்க, நான் நிற்கிறேன், நான் அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டேன், நான் நிற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறை அடி வாங்கும் போதும் ஓடுனீங்க, அதனால உங்களை மிதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த ஒரே நாளில் இப்படி ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னா, இந்த கல்லெல்லாம் ஒரு சிலையா மாறிட்டா இந்த கல்லின் மேல எவ்வளவு பேருக்கு வழிகாட்டி தெரியும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு இங்கிலீஷ்காரர் மகாத்மா காந்தி ரோட்டுக்கு வந்தாராம். 200 feet ரோடு. ஆச்சரியப்பட்டாராம். ஓ, திஸ் ரோட் இஸ் லைக் சிகாகோ. ஓ, தட்ஸ் a beautiful road. I have seen a road like this in Australia to Queensland அப்படின்ட்டு. இந்த ரோடு பேர் என்ன? மகாத்மா காந்தி ரோடு. பார்த்தா அங்கே பிரிகேட் டவர். குடுக்குன்னு போய், who is the chief engineer of Brigade Tower? This is a big building. அவன் சொன்னான், கொத்தில்லா சாமி. நான் ஓ, கொத்தில்லா சாமி இஸ் a great engineer. அவனுக்கு எடுத்தது யாரு? கொத்தில்லா சாமி, ராமசாமி, ஆரோக்கியசாமி, அபவால், கொத்தில்லா சாமி இஸ் a great. நியாயமாக இப்படி இருந்தா எப்படிங்க? இங்கிலீஷ்காரனுக்கு கொத்தில்லா சாமி இஸ் a great engineer. Before I leave Karnataka, I might miss this man, கொத்தில்லா சாமி. Where can I see him? பார்த்தா நேஷனல் டைரி பக்கத்தில் ஒரு சவம் ஊர்வலமா போதான். யோசிக்கிறான் யாரு? அப்படியே லால்பாக் கிட்ட போனா ஒரு மூலையில் ரோஜா செடி தோட்டம் இருந்தது. ஆச்சரியப்பட்டான். Who maintains this garden? நேர ஆஃபீஸ் போனான். அங்கே ஆஃபீஸ்குள்ள போய், எக்ஸ்கியூஸ் மீ, who maintains this garden? Tell me the name of the chief gardener of Lalpag. அவன் கொத்தில்லா சாமி. ஓ, கொத்தில்லா சாமி is a multi-talented boss. He is a great man. அவனுக்கு அடுத்தது யாருங்க? இப்போ நேஷனல் டைரி கிட்ட வந்தா அந்த சவம் அங்கேயே தான் இருக்கு. டான்ஸ் ஆடுறவங்கலாம் வந்துட்டாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இவனுக்கு கியூரியாசிட்டி. நம்ம ஊர்ல செத்து போனா எல்லாம் அமைதியா போறாங்க, இந்த ஊர்ல ட்ரம் அடிச்சு ஆட்டம் போடுறாங்கன்னா ஒரு ஆளை கூட்டு, கமான் ப்ளீஸ், ஹூ இஸ் த டெட் மேன் கேட்டாங்க. அவன் என்ன மாதிரி வெளியூர் கொத்தில்லா சாமின்னு. அவ்வளோதான், காரை சாத்தி விட்டு கேமரா எடுத்துக்கிட்டு, கொத்தில்லா சாமி நம்ம ஊருக்கு வழிகாட்டுங்கன்னு பார்த்தா, இந்த ஒரே நாள்ல எவ்வளவு காலம் தான் ஆண்டவர் நான் பாங்கையை போட்டு காப்பாற்றுவேன். இந்த சித்திர வேலை நிறைவேற்றான்னா இது மேல மோதலாம் பாருங்க அவனுங்க இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. நான் இப்படி கையை காட்டணும், நீங்க பாடிடணும். இனி வாழ்ந்து காட்டு என்ன ஆண்டவரோட ரொம்ப நெருங்கணும்னு துடிப்பீங்க. எங்க ஊர்ல ஒரு திருவிழா, எங்க ஊர்ல ஒரு பிரசங்கார் போய் திருவிழாவில் ஒரு மரத்தடியில் உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கிறதுக்கு குச்சியோடு வந்துட்டாங்க, ஆளுக்கு ஒரு குச்சி. எல்லாம் எங்க வந்து பாட்டு பாடுறேன்னு வாங்கினாங்க பாருங்க, அவ்வளவுதான். அந்த குச்சி கையும் மறுத்து போச்சு, அப்படியே நிக்கிறாங்க. இவர் ரொம்ப நேரம் கண்ணு தந்து பார்த்தா எல்லாம் குச்சியோடு நிக்கிறாங்க. என்னன்னு கை வரல சாமி, ஜெபம் பண்ணு. அவர் இயேசுவே நான் கை பொத்துன்னு வந்தான் கீழே. அதுக்கப்புறம் ராஜ மரியாதையோட போறேன். உன் கூட கத்து இருக்கிறது உனக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க. உன் கூட கத்து இருக்கிறான்னு உனக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன புரியும்?
ஒரு பைத்தியக்காரன் நடு ரோட்டில் போகிறான். பைத்தியக்காரன் போகிறான், ராஜா ரதத்தில் வரான், பியூட்டிஃபுல் சேரியட். இந்த பைத்தியக்காரன் நடு ரோட்டில் போகிறான், பைத்தியக்காரன் மேட் மேன். ராஜா சொன்னான், இடியட் நான்சென்ஸ், இஸ் பிளாக்கிங் மை ரோடு. போய் சொல்லுங்கடா அந்த பைத்தியக்காரனுக்கு, என் ரோட்டை அவன் கெடுக்கிறான். 2 பேர் ஓடி, ஹே இடியட் நான்சென்ஸ், ஓரமா போ அப்படின்னா அவன் சொன்னானா, யார் நானா இடியட்டு, நானா நான்சென்ஸு? எனக்கு வழி தெரியும், எனக்கு பாதை தெரியும், எனக்கு திசை தெரியும், மகாராஜாவின் நகரம் தெரியும். அந்த ராஜாவுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா ராஜா ஆயிட்டா போதுமா? இன்னும் லெக்சர் அடிக்கிறானா? எனக்கு வழி தெரியும், எனக்கு பாதை தெரியும், எனக்கு திசை தெரியும், மகாராஜாவின் நகரம் தெரியும். நானா இவங்க போய், ராஜா அவன் லெக்சர் அடி பண்றான், ராஜா வழி தெரியுமா, பாதை தெரியுமா, திசை தெரியுமா, மகாராஜாவின் நகரம் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன ராஜா. ராஜா கோவப்படலையா, சேரியோட்டி இறங்கி, டேய் அவன் பார்த்தாதான்டா பைத்தியக்காரன், நம்ம தாத்தாவுக்கே வைத்தியம் பார்ப்பான்டான்னா. உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியும்ல. அவன் சொல்றான், வழின்னா இயேசு, பாதைன்னா பரிசுத்த பாதை, திசைன்னா வட திசை, மகாராஜா நகரம்னா பரலோகம். இதை தெரிஞ்சவங்க எல்லாம் சும்மா இருக்கலாமா? உங்களையே எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு ஒரே நாள் சித்திர வேலை முடிஞ்சு நாளைக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியணும். ஆமேன். என்கிட்ட ஒரு ஆள் வந்தான், ஐயா எனக்கு கல்யாணம் ஆச்சு, 8 வருஷம் 8 மாதம் ஆச்சுன்னா, உன் பேர் என்ன? பால் விசுவாசம். உனக்கு 8 வருஷம் 8 மாதம் ஆனால் எனக்கு என்ன பாடினேன்? குழந்தை இல்லை சாமி. இன்னும் 4 மாதம் இருக்கியா, அடுத்த வருஷம் 2 பிள்ளைய கூட பெற்றுக்கலான்னு. ஏன் பாஸ்டர் 4 மாதத்துல எப்படி குழந்தை பிறக்கணும்னா? இந்த 8 வருஷம் 8 மாதத்துல உன் மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டியா நீ? மனைவி பேர் என்ன? மகேஸ்வரி, மகா, தங்கா அப்படிலாம் கூப்பிட மாட்டியான்னு. நான் எருமேன்னு தான் கூப்பிடுவேன். கழுத, எருமேன்னு பிறக்கண்டான்னு. நீ போய் அது பேர் மகா, கிச்சனில் போய் தங்கம் உனக்கு என்ன வேணும் அப்படியெல்லாம் கேட்குறப்ப, ஐயா என்னையா சொல்கிறீங்க நீங்கள், இன்னிலேருந்து போய் அப்படி கூப்பிடு அப்படின்ன. இவன் நேராக போனோன்னு கிச்சனில் போய் தங்கம் தங்கம் அப்படின்னா, அது எங்க சர்ச்சுக்கு போனீங்களே என்னங்க ஆச்சு? ஐயோ ஐயோ தங்கமா இல்லை மகா, உன்னை மகேஸ்வரின்னு நான் கூப்பிட மாட்டேன், இனிமேல் மகான்னு தான் கூப்பிட போனேன். மகா உடனே எங்க சர்ச்சில் போனீங்களே அங்கே எந்த ஒயர்லையாவது கையை வச்சிங்களான்னு கேட்டுச்சு. சொல்லு, நீங்கள் லேசில் மாற மாட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்குன்னு? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை நான் எப்படி எப்படியோ கூப்பிட்டுருக்கேன், இனிமேல் தங்கம்னு கூப்பிட போகிறேன். ஆஸ்டர் சொன்னார், ஆதாம மகள் ஏவாளை என் எலும்புன்னா. சொல்லுங்க, என் எலும்புன்னால நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? என் மை போன்னு கூப்பிடு. சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் இனிமேல் அப்படி தான் கூப்பிட போகிறேன்னா. 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 11ஆவது வருஷம் அடையாறில் நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் போகிறேன். அடையாறில் அட்வென்ட் சர்ச். இவர் என்னை பார்க்க வர்றாரு. யார்? பால் விசுவாசம். இவ்வளோ பெரிய பார்சல். விசுவாசம் என்னன்னு கேட்டேன். ஸ்வீட் பாஸ்டர். எதுக்குப்பா இவ்வளோ பெருசுன்னு? போங்க பாஸ்டர், போன வருஷம் 2 பிள்ளை பிறந்துருச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அடுத்த வருஷம் ஒரு 2 பிள்ளை பெற்றுக்கன்னு. 2 பிள்ளைன்னு. அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பாக்ஸ்ன்னா? சமாளிக்க முடியல சாமி, ஒன்று இத்த தூக்கத்துக்குள்ள அது கழிச்சு வைக்குது, அத்த தூக்கத்துக்குள்ள இது கழிச்சு. சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தை ஒரு நாளும் போய்க்காது. இப்போ ஊழியக்காரன்னா ரொம்ப ஊக்கமாவா ஜெபம் பண்ணேன். கண்டிப்பா பிறகு பைபிளில் பிறந்தது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தா உடனே நடந்தது. இப்போ சொல்லுங்க, இங்கிருந்து வீட்டுக்கு போன உடனே உங்ககிட்ட மாற்றம் தெரியுமா? எப்போ போல எருமை கிச்சன் புரியுதா உங்களுக்கு? தங்கம்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க, அன்னைக்கு மீன் குழம்பே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தீர்மானத்துக்காங்க, இனி வாழ்ந்து காட்டுவே.
மனசுக்குள்ள ஒரு தீர்மானம், நாளைக்கே வித்தியாசம் காட்டுவேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு அற்புதம். நமக்கு ஏன் அற்புதம் நடக்கல அப்படின்னா, இங்க வரும்போது மட்டும்தான் நீங்க ஆடு, தெருவில் போனா ஓனாய் ஜெயிக்கிற ஆடு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் ஓனாய் ஜெயிக்கும் பாருன்றார். நான் பெருமாள்புரம் என்ற இடத்துல இதில் தூத்துக்குடி பக்கம் பிரசங்கம் பண்றேன். ஆண்டு சொல்ற, நிறைய ஆடு வருது, ஆனா ஓனாய் ஜெயிக்க மாட்டேங்குது. ஆடு சீரும் மந்தை, ஓனாய் பேரும் கூட்டம், ஜெயிக்க முடியாதுன்ற. இல்ல, நான் அனுப்புனா என் ஆடு ஜெயிக்கணும். தேவனால பிறந்ததெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும். சொல்லுங்க, இங்க வந்ததுல பாஸ்டருக்கு ரொம்ப பெருமை. ஆனா நீங்க உலகத்துக்குள்ள காலை வச்ச உடனே அந்த ஓநாய்களை நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களை படைச்சவருக்கே பெருமை. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க ஊர்னா டாஸ்மார்க் போனதெல்லாம் பாஸ் மார்க் வாங்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இவ்வளவு பெருமையா இருக்கு, சொல்லுங்களேன் ஆமென். நான் சொன்னேன்ல, ராஜமாணிக்கம், அந்த மனுஷன் படிக்கல, கை நாட்டு பிரஸ்ல வேலை செய்யற, பிரிண்டிங் பிரஸ்ல அவருக்கு தான் பெஸ்ட் பிரிண்டர். நான் சொல்றது 87 89 பெங்களூர்ல நடந்த சம்பவம். சர்ச்சில் வந்து பார்த்தா நிறைய பேர் கையில பைபிள் இல்லை. படிச்சவங்க கையில பைபிள் இல்லையா? ஆள்றாருங்க அவரு. எனக்கு தான் படிப்பு இல்லை, நான் பைபிள் இல்லை வாங்கல. நீங்க படிச்சுமா பைபிள் இல்லாம இருக்கிறீங்கன்னு போய் யார் யாருக்கு கையில பைபிள் இல்லையோ அந்த மாசம் சம்பளத்துல 10 பைபிள் வாங்கிட்டு வர்றாரு. ஒவ்வொருத்தர் கையிலும் கொடுத்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அந்த ஒரு மனுஷன். அழுறாரு லிட்டரலா, எனக்கு தான் படிக்க பாக்கியம், உங்களுக்காவது படிக்கணும். ஒரு நாள் ஒருத்தருக்கு நான் 1500 ரூபாய் கொடுக்க முடியல. அவர் பேர் சிகாமணி. வாசல் வந்து அப்போ 1987 எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு சிகாமணி. இந்த மாசம் முடியல, அடுத்த மாசம். இதை மணி பார்த்துட்டாருங்க. நேராக அவரை இழுத்துட்டு போய் ஒரு சேர், ஒரு சுவர் மேலே உட்கார வச்சிட்டாரு. இன்னும் ஐயா போய் இப்படி மிரட்டி பேசுற, 1500 ரூபாய் தானே, நான் அடுத்த வாரம் தருவேன், இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு, நான் 1500 ரூபாய் தருவேன். அவ்வளோதான், அமைதியாக போயிட்டார் சிகாமணி. அந்த வாரம் ஜெபம் பண்றாரு, ஓட்டி கொடுங்க ஆண்டவரே, ஓட்டி கொடுங்க. பார்த்தா 1500 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு, சம்பளம் இல்லாம. சொல்லுங்க, அந்த 1500 ரூபாய், 500 ரூபாய்லாம் பெருசா இருக்கும் அப்போ. சொல்லுங்க, நம்ம தான் 2000 ரூபாய் ரொம்ப மதிச்சோமா, மொத்தத்தையும் பிடிங்கிட்டோம். நமக்கு மனசு வராது அந்த 2000 ரூபாய் போடுறதுக்கு. அங்கே வந்து ஒரு கடை, அப்புறம் ஒரு நடை, அப்புறம் ஒரு வடை, அப்புறம் இப்போ கூட காலையில் காணி கெடுத்தாங்களே, நம்ம வீட்டில் 500 ரூபாய் முழுசா இருக்குல்ல, மனசு வராது. மனசு வருதா பாருங்களா நமக்கு. அப்போ எப்படி உங்களை நம்புவார்? நான் உங்களை சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2000 ரூபாய் ரொம்ப ஓவரா மச்சமா செலவே பண்ண மாட்டோம், அதே போயிடுச்சு. சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருது, நடந்தே வருது, அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு. உடனே நான் கேட்குறேன், மணிமேகலை, அம்மாவை ஒரு ஆட்டோ வச்சு கூட்டு வரக்கூடாதுன்னா, காசு இல்லையான்னு. அவங்க அம்மா 2000 ரூபாய் முழுசா வச்சிருக்கா, மாற்ற மாட்டேன்றா ஐயா. அந்த மாசம் மொத்தம் போச்சு. நம்மெல்லாம் எங்க இருந்தோம்? 500 ரூபா, 1500 ரூபாய் கொடுக்க முடியல. இந்த மனுஷன் 1500 ரூபாய் 500 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாகடி ரோட்ல இருந்து ஆடுகுடி வரைக்கும் வர. ஆடுகுடியில் நான் இருந்தேன். இந்த சைக்கிளை ஓட்டி வரும்போது இந்த நோட்டு எங்கேயோ விழுந்து போச்சு. வீட்டுக்குள்ள வந்தவன, ஐயா இந்த 1500 ரூபாய சிகாமணிக்குள்ள பைய விட்டா பணத்துக்கு. இவர் 1500 ரூபாய் கொடுக்க போறது எனக்கு தெரியாது. என்ன மணின்னு ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் சொல்லிட்டு ஆடுகுடியில ஒரு ரோட்ல போய் நின்றுக்கிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு, ஆகாருக்கு கணத்தை காட்டின தேவன் எங்கே? ஆகார் தன் குழந்தைக்கு அழுதா, கணத்தை காட்டின தேவன் எங்கே? என் பணம் எங்கே? எனக்கு கொடுக்க. ஆண்டவர் பேசுறாரா, இந்த வழியில தானே நீ வந்த சைக்கிள், அந்த வழியில போகணும். பார்த்தா ஒரு முள்ளு செடியில அந்த 1500 ரூபாய் பத்திரமா இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் சீட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த வழியை எவ்வளோ பேர் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியல. என் பணத்தை காட்டுங்கன்னு அந்த 1500 ரூபாய் எடுத்துட்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சி சொல்ல போறேன்னாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு சாட்சி சொல்ல வருமானு.
இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க ஐயான்னார். ஒன்று மைக்கை கொடுத்த உடனே அந்த 1500 ரூபாய் காட்டுறாரு. இப்படி ஒன்று ஒரு அம்மா, நாங்கெல்லாம் ரூபாயை பார்த்ததே இல்லையா, ஒன்று இந்த நகமே சுமார் இந்த 1500 ரூபாய் நான் தொலைச்சிட்டேன். ஆண்டவர் அதை பத்திரமா ஒரு முள்ளு செடியில் வச்சிருந்தாரு. முள்ளு செடியில் அக்கினி வரும்னு கேள்விப்பட்டேன். இந்த முள்ளு செடியில் ரூபாய் இருந்துச்சுன்னா எல்லாமே சொல்லுங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்கிறதுக்காகவா உங்களை ஆண்டவர் கோடி கோடி மக்களை தேடினாரு? இப்படி கையை உயர்த்தும் போது நான் எழும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத உலகத்துக்கு காட்டுவேன். அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன். இவ்வளவு நாள் 6 முகமா தெரிஞ்சிருக்கோம், இனிமேல் ஒரு முகமா தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? என்னமோ நம்ம முகத்துல வித்தியாசம் தெரியுது. இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா ஆண்டவர் அவரை முகமுகமா பார்க்கும்போது இந்த சாயலையே மாத்துவார். முகம், அகம், சுகம், இகம், பரம். என்ன புரிஞ்சுது? முகம், அவரை நோக்கி பார்த்தா முகத்துல ஒரு தைரியம் தெரியும். முகம், அகம், இங்க இருக்கிற சமாதானம் உலகம் கொடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. முகம், அகம், சுகம், இந்த சுகம் அவர் தழும்புகளால வர்ற சுகம். எத்தனை பேருக்கு புரியுது? இகம் இந்த உலகம், இந்த உலகத்தையே ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் மாற்றும். பரம் அப்படின்னா ஒரு நாள் என்னை தூதருங்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. ஆமென். இந்த வார்த்தையை கூட கர்த்தர் என் கூட பேசுறது இந்திரா நகர்ல தெருவில் பிரசங்கம் பண்றேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறாங்க. அதே தெருவில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சேர் போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அந்த ஃபாதரை கூப்பிட்டு வாங்கன்னா என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் சார் யூ ஆர் ஷவுட்டிங் லைக் எ மேட் மேன், வாட் இஸ் திஸ், pouring your energy like anything, shouting like a madman அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. நான் கூட தான் பாடுறேன் பேசுகிறேன் ஆர்கெஸ்ட்ராவில், உங்களை மாதிரியா சத்தம் போடுறேன். அம்மா, ஆண்டவர் சொன்னாருமா, எவன் பேதையோ அவன் தெருவில் இருப்பான், சந்தியில் இருப்பான், மூல முடுக்கில் இருப்பான். ஞானம் கூப்பிட்டா அங்கெல்லாம் போய் கூப்பிடணுன்னாருமா. இந்த ஞானமான தேவன் வலது கையில் தீர்க்க ஆயுசு, இடது கையில் செல்வம், கனத்தை கொடுக்குறவருமா. அதனால தெருவில் சந்தில் மூல முடுக்கலாம் எவன் பேதையோ அவன் வரணுன்னாரு. நீங்கள் தான் மேதையாச்சே வேண்டான்னு. நீங்கள் வர வேண்டியதில்லை, அதெல்லாம் பேதைகளுக்குன்னு. அந்த அம்மா எழுந்து அழுதுகிட்டே சொன்னாங்க, எனக்காக வேண்டிக்குங்கன்னு. நான் சொன்னேன், முகம், அகம், சுகம், ஈகம், பரத்தை மாத்திர தேவன். அந்த அம்மா அழுதுங்க குலுங்கி குலுங்கி. நான் பெங்களூர் மறக்க முடியாத பல சம்பவங்கள். அதில் அந்த 1500 ரூபாய் இந்த அம்மா. அதனால பெங்களூர்லேருந்து ஒரு அழைப்பு வந்தோடனே எவ்வளோ குஷியாக கிளம்பணும் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன பிரயோஜனம்? நான் சைமன் அப்படின்றவரை சென்னையில் செக்ரட்டரியேட் காலனியில் அந்த எம்எல்ஏ எல்லாம் இருக்கிற இடத்துல இவர் பியூன். நான் அவரை பார்க்குறதுக்கு 4 மணிக்கு போயிட்டேன். 5 மணிக்கு தான் ஆஃபீஸை விடுவாங்க. இவர் பியூன். நான் 4 மணிக்கே போனேன். அவர் சொன்ன ஆஃபீஸரை பார்த்தேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் பாஸ்டர் வெஸ்லி,
ஐ ஹவ் கம் டு மீட் மிஸ்டர் சைமன், ஹி இஸ் ஒர்க்கிங் அண்டர் யூ எஸ் பியூன்னு. ஓ மிஸ்டர் சைமன், ஹி வில் பி கம்மிங்னா அவர் காஃபி வாங்கி வர்றார். யார்? சைமன். அவர் ஆஃபீஸில் காஃபி வாங்கி கொடுப்பார். என்னை போய் காஃபி குடிக்கும்போது, சைமன் ஐயா உன்னை கூப்பிட வந்தார், நீ போயிட்டு வான்ட்டார். நான் கேட்குறேன், நீ பர்மிஷனே கேட்கலையே, எப்படியா கொடுத்தாருன்னு. நான் ஜெபிக்கிறவன் அவருக்கு தெரியும் அண்ணார். நான் ஜெபிக்கிறவன். அப்போ நாங்கள்லாம் ஜெபிக்கலையா? ஐயா கேளுங்க, இவருக்கு முன்னால் 2 ஆஃபீஸரு, அதில் ஒரு ஆஃபீஸரு காஃபி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னார். நான் சொன்னேன், ஐ வில் நாட் டச் தட் சிகரெட். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸோ ஐ வார்ன் யூ மை சீனியர் ஆஃபீஸர், அவர் பேர் என்னமோ, டோன்ட் டச் சிகரெட். டேய் 10 நாளில் உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணல, என் பேர் ஏகாம்பரம் இல்லைன்னார் அவர். இவர் சொன்னார், 10 நாளில் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, என் பேர் சீமோன் பார்க்கலாண்டான்னு. இவர் பாத்ரூமில் போய் முட்டி போடுவாராம். சொல்லுங்க, பாத்ரூமில் முட்டி. ஆண்டவரே 10 நாளில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியணும். பேருக்கு விறுவிறுக்கு வருவாராம். அப்பப்போ போய் சொல்லுங்க, காப்பி வாங்க போனாலும் அங்கே பார்க்கில் கொண்டாட உட்காந்து 10 நாளில் நான் தெரியணும். நடந்துன்னு தெரியுமா? 10 நாளில் அவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். அவர் சொல்கிறாரா, நான் தோத்துட்டேன்னு நினைக்காத, என் பின்னால் வர்ற ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். வந்துடுறான், இவன் ஜெபம் பண்ணுறேன்னு மிரட்டுவான், சும்மா விடாதுன்ட்டு பண்ணுறான். அவர் என்னடா அந்த ஆஃபீஸ் சொல்கிறாருன்னா, இல்லை சார் என்ன சிகரெட் வாங்க சொன்னார். நான் சொல்கிறேன், போய் சிகரெட் வாங்கிட்டு என்னை மாற்றி காட்டுற பார்ப்போன்னார். வேணாம் சார், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரே மாதம் தான் டைம் பண்ணாராம். அவர் சொன்னாராம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை காலி பண்ண போக மாட்டேன், பார்க்கலான்னாராம். போய் என் ஷூவை பாலிஷ் பண்ணி வைக்கணும். சரி, அது சொல்லுவான். சொல்லுங்க, போய் என் மோட்டர் சைக்கிளில் பாலிஷ் பண்ணுவார். போய் சிகரெட் வாங்கிட்டு வாங்க. அது முடியாது. அது மட்டும் எங்கே முடியாதுன்னாராம். பார்க்கலாண்டானாராம். 1 மாதம் ஜபம், பாட்டு, ஜபம், உபவாசம். பார்த்தா அவர் 1 மாதம் மொத்தம் டிரான்ஸ்ஃபர். கையெடுத்து கும்பிட்டு, உன்னை என்னால் ஜெயிக்க முடியலப்பா, காரணமே இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அடுத்த ஆள் வந்தப்போ சொன்னாராம், இவன் ரொம்ப ஜெபம் பண்ணுறவன், இவங்கிட்ட வாலாட்டாம. அந்த ஆஃபீஸர் அதனால இவர் ஏதாவது பர்மிஷன் கேட்டால் உடனே. உங்களை பற்றி ஒரு 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 எண்ணம் சமுதாயத்தில் வர வேண்டாம். அவன் ஜெபம் பண்ணுறவன், அவன் சர்ச்சுக்கு போகிறவன், நீ என்ன பெரிய கொம்பான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, அப்போ ஜெபிக்கிறவன், பாடுறவன், ஆலயத்துக்கு போகிறவன்லாம் ஒரு கொம்பு. சியோனே நீ ஒரு கொம்பு. சம்மை தேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் கொண்டாட்டமாக ஒரு கொம்புன்னா அவர் இயேசு. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த கொம்பு கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன்ல, மோசே கையில் ஒரு கோல் தானே எடுத்துட்டு போறாரு. 6000 பிரதான ரதம் யாருக்கிட்ட? பார்வோன் கிட்ட. 6000 ரதம் வச்சிருக்கிறோம். இவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. மோசே சொல்றாரு, அனுப்பிடு, இல்லைன்னா வீட்டுக்கு போய் கையை உயர்த்துவேன், கல்மழை பெய்யும். சொன்னா கேளுமா, பார்க்கலான்றாரு. கல்மழை பெய்யும். நீ சாதாரணமான ஆளா இருக்கிறதுக்காகவா கோடி மக்கள் உன்னை தெரிஞ்சார் ஒரு விசுவாசியா சர்ச்சைக்கு போத? நீ யாரு, யார் பிள்ளை, யார் உங்க கொடுக்குறாங்கன்னு தெரிய வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? நான் எனக்குள்ள எண்ணம் தான், இன்னும் எவ்வளோ காலம் இருக்கு ஆண்டவரே, என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தையே படைச்சவர்னு நான் எப்படியெல்லாம் காட்ட போறேன்னு தெரியலையே. அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன். அதிகாரம் 19ஆம் வசனம். உங்க கையில பைபிள் இருந்தா திறந்து பாருங்க. ஓபன் யுவர் பைபிள்ஸ் அண்ட் ரெஃபர் அலாங் வித் மீ. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல், somebody read. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானே உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும்
நான் சொன்னேன் இன்று முதல். அதுக்கு முன்னால் ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரம் மாதுள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் இந்த களஞ்சியத்துல இது விதை தானியமான்னு பாக்குறாரு. பதறல்ல. பதர்னா என்ன தெரியுமா? நல்லா காத்து அடிச்சா பறந்து போயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் நிக்கிறது தான் அந்த. என்ன புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் சரி, நாளைக்கு மழை வந்து சர்ச்சுக்கே போக முடியாது. அது மாதிரி இருந்தாலும் போய் சேர்ந்துடணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த களஞ்சியத்துல விதை தானியம் சீட் பதறல்ல, பறந்து போறது. அத்தி மரத்தை பார்த்தா அது துளிர் விடலையே. திராட்சை செடியை பார்த்தா இதுவும் தைரியமா இல்லையே. நம்ம வீட்டில் சொல்லுங்க, ஒலிவ மரம் கன்றுன்னா பிள்ளைங்க நம்மளை நம்பி கர்த்தர் 1 2 கொடுத்தா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ இது கனி கொடுக்கும்? அன்னையிலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன்னு பாருங்க. உடனே உட்கார்ந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரம் மாதுள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்க. எல்லாம் கவனிக்கணும். அப்பதான் ஆர்டர். நான் ஒரு களஞ்சியத்துக்கு வந்தேன். அங்க 50 திராட்சை 50 குடம் படிக்கலாமா? 16ஆம் வசனம் படிக்கிறேன். அந்நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலா கண்ட அம்பாரத்துல வந்த போது 10 மரக்கால் இருந்தது. 50 குடம் திராட்சை ரசம் வரும். இப்ப 20 குடம் தான் இருக்கு. நான் அடிச்சா தப்பான்னு கேட்கிறாரு. வந்த போது இருந்தது. இது திராட்சை தோட்டம், இது ஆலை. 50 குடம் வேணாம், அங்க 20 குடம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனினாலும் அடித்தேன். சொல்லுங்க, மழை வரும்னு பார்த்தா சொல்லுங்க ஊரே முழுகிற மாதிரி மழை வருது. சொல்லுங்க, சென்னையில் நடத்துக்குன்னா தெரியுமா, 3 நாள் மழை பெஞ்சா போதும். சொல்லுங்க, ஒரு தெருலையும் கார் இருக்காது. அடிச்சுட்டு போயிடுன்னு எங்காவது கொண்டு போய் மலையில விட்டு வந்துடுறாங்க. அவ்வளோ வெள்ளம் வந்துடுது. நல்ல நல்ல வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இது சென்னையில். பெங்களூர் என்ன கொஞ்சம் குறைவா? ஜாஸ்தி தான். ஆனா ஆசீர்வாதமான மழை வரலையே. ஏன் தெரியுமா? நான் 50 குடம் திராட்சை ரசம் எதிர்பார்த்தா. சொல்லுங்க, 20 குடம் மட்டும்தான். நான் சும்மா கோவப்பட மாட்டேன்னா. நான் 20 மரக்கால் நான் கோதுமை எதிர்பார்த்தா 10 மட்டும் வந்தா நான் அடிச்சா தப்பான்னு கேட்டாருங்க. உடனே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்றேன். இல்லையா சொல்லுங்களேன். ஆமா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாரு கர்த்தர். நீ என் கூட பேசினா 1 மணி நேரம் பேசுவியான்னு கேட்டார். 1 மணி நேரம் பேசணும்னு நான் சட்டமானேன். ஆண்டவர் சொல்றாரு, யோனா இருந்தால தானியேல் அவங்க கூட 3 பேர் வந்தாங்க. ஜெயிச்சானா? ஜெயிச்சான். ஆபிரகாம் கூட 3 பேர் வந்தாங்க. ஜெயிச்சானா? ஜெயிச்சான். தாவீதோட 3 பேர் வந்தாங்க. ஜெயிச்சானா? ஜெயிச்சான்.
நானும் சர்ச்சில் இருந்து 3 பேரை கூட்டு போனேன். பேதுரு, யாக்கோபு, யோபு. 3மே என் கூட உட்காந்து தூங்குதுன்னாரு. நான் ஜெயிப்பேனான்னு கேட்டாரு. அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்கல்ல. யோபு ஜெயிக்கிறான், தானியல் ஜெயிக்கிறான். நான் ஏன் தோக்குறேன்னா என் கூட உட்காந்துக்கிட்டு தூங்குதுன்னாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு ஆண்டவர்னு கேட்டேன். தெரிஞ்சுதானே கூப்பிட்டு போனேன். நான் எப்படி கோவப்படுவேன்? ஆனால் 1 மணி நேரமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடாதான்னு கேட்டேன். சொல்லுங்கள், நீங்கள் ஜெபிக்கணும்னு உட்காந்துட்டா குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அப்போ தான் அந்த அந்த மரக்கால் கொஞ்சம் குறை வந்தால் எப்படி? அதான் ரசம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலையா? ஒரு நாளைக்கு 7 முறையாவது ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம நிலைமை அப்படி. நாளை காலையில் எழுந்த உடனே பறந்து அங்கே போனோம். சொல்லுங்களேன், என் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா? சிவாஜி நகர். நம்ம வாயை பார்த்தீங்களா? சிவாஜின்னா என்னமோ. அதனால 7 முறை ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்ணா அது நீதியின்படி பண்ற ஜெபம். இப்போ இந்த ரெண்டும் கை கொள்றவங்க யாருன்னு நான் கையை தூக்க சொல்ல போறதில்லை. ஏன் தெரியுமா? உங்களை பாஸ்டர் குருமூர்த்தி ரொம்ப ஓவரா நினச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 18 ஆண்டு 20 ஆண்டெல்லாம் வெற்றிக்கு காரணம் நீங்க தான் வேற ஓவரா சொல்லுங்க. பாயாசம் கொடுத்தாங்கல்ல, இவங்க எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க. அவங்க பாயாசம் கொடுக்கல, பாஷானமே கொடுத்தாங்க. யார் அது? யார் அது? பாயாசத்தை போய் பாஷானம் போங்க அந்த பக்கம். இவங்கெல்லாம் தங்கங்க. எப்படியெல்லாம் அவங்களும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்படி நான் கையை காட்டினோன்னு நீங்க சொல்லிடணும். ஆமென். அப்பா காலு வச்சா ஓனாய் ஜெயிக்கிற ஆடு, வீட்டுக்கு போனா மாடு. ஏன்னா அந்த நுகத்துல இன்னொன்னு இருக்கு. காப்பாத்தணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அந்த ஜோடியை காப்பாத்தணுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? ஓவர கல்யாணத்துல சத்தியம் பண்ணீங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரேன். அடுத்த 6வது மாசம் பொண்ணு அழுதுகிட்டு வருது. ஐயா சும்மா திட்டுறாருயா. அவர் கேட்குறாரு, எப்பா உன் கல்யாணத்தை நடத்தும் போது வாழ்வில் தாழ்வில் சுகத்தில் சுகவத்தில் நீ சொன்னல, நான் எங்க சொன்னேன்? மைக்கை என் வாயில வச்சு நீங்க தான் சொன்னீங்க. இதெல்லாம் சரியாகுமாங்க? மைக்கை வாயில வச்சு நீங்க தான் சொன்னீங்கன்னா ஏற்கனவே எங்க சகோதரிகள் எல்லாம் அப்பா அம்மா கைவிட்டாங்க. நம்மளை கைவிட்டது யார் தெரியுமா? அப்பா அம்மா. இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுப்பது யார்? அது சஃபாரி போட்டு வந்து கையை பிடிச்சி கொடுக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? 1000 பேருக்கு சோறு போட்டு கை விடுறான்னு அர்த்தம். நீ கேட்குற சேரி அன்னைக்கு 20,000 தான் கூட அது கவலையே கிடையாது. நீ 20 சவரம் கேட்டா கூட எப்படியாவது தொலைஞ்சா போதும். இன்னுமா அவங்க கைவிடும்? சொல்லுங்க. நம்மளை கைவிடுற ஆளு யார் தெரியுமா? கல்யாணத்துல சத்தியம் பண்ணானு அந்த யோகி. கைவிட தெரியாது யார் தெரியுமா? இயேசு. அப்பகாலம் உண்ட கோபத்துல ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன். ஐயோ ஐயோ இமைப்பொழுது கைவிட்டேன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு மிகுந்த இரக்கத்தால் உன்னை சேர்த்து. நாளைக்கு சொல்லக்கூடாதுல்ல, ஆண்டவர் என்ன கைவிட்டேன்னு. ஒரு இமைப்பொழுது, அவ்வளவுதான், அதுக்குள்ள தூக்கிட்டாரான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன அந்த ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிடல வெஸ்லி, சோர்ந்து போகாம பாட்டு பாடுறான்னாரு. நான் உன்னை பாட்டு பாடணும்னு அவனு சொல்லி, வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததுன்னு, கூட்டம் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததுன்னு. தேவா 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 தேவா
வேலை. சொல்லுங்க, இந்த ஜோடியை காப்பாத்துற வேலை இருக்கு. தெருவில் நடந்தா நீ கழுத. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த தெருவில் என்னை குடி வச்சிருக்காரு. இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு இயேசு காட்டு. கழுதைக்கு தன் ஆண்டவனை முன்னன்னு தெரியும். மாடு தன் எஜமான சொல்றாருல, என் ஜனங்களுக்கு தான் அந்த அறிவு இல்லையான்னாரு. கழுதை என்ன பண்ணு தெரியுமா? பீலையாம தூக்கிட்டு போகுது. பீலையாம என்ன சொல்றாருன்னா, பாலாக் ராஜா கிட்ட போயிட்டேன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். சொல்லிட்டு, ஆண்டவரே நான் போகட்டுமா? போக வேண்டாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நீ இவங்களை ஆசீர்வதியும். அடுத்த நாள் ஜெபம், ஆண்டவரே பாலாக்கு என்ன இன்னொரு முறை கூப்பிடுறான், போகட்டுமா? போகக்கூடாது. என் ஜனங்களை ஆசீர்வதிப்பு தான் எனக்கு பிரியம். 3வது நாள் ஜெபம் தெரியுமா? பாலாக்கு ராஜா பொண்ணு கொடுக்குறேன்னு கூப்பிடுறான், போட்டோமான்னு. போனாதான் நீ ஓதப்படுவேன்னு போன்ட்டார். போனா வழியில கத்தியோடு நிற்கிறாருங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல, வெட்டரன்னு நிற்கிறாரு. இது அவனுக்கு தெரியல, கழுதிக்கு தெரியுது. என்ன பண்ண தெரியுமா? காலை போட்டு நசுக்குது. எஜமா எஜமான்னு கழுது சொல்றது யாருக்கு கேட்குது? நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எஜமா எஜமான்னு நெருக்கமான வழியில போகுது, போட்டு அடிக்கிறான். நல்ல வழி அப்படி இருக்கும்போது இந்த வழியில போறேன். கடைசியில் பேசாம உட்காந்துக்குச்சுங்க. உட்கார்ந்த உடனே போட்டு அடிக்கிறான் கழுதைய. கழுதை வாயத்தந்து பேசுது, எஜமா இத்தனை வருஷமா நான் எப்பாவது இப்படி பண்ணியிருக்கேன்னா? ஆண்டவர் பாருங்க கத்தி வச்சு நிற்கிறாரு, நீங்க புரியாம போறீங்களேன்னு பார்த்தா கர்த்தர் உருவின கத்தி நிற்கிறார். புரியுதா? சொல்லுங்களேன். கழுதிக்கு கூட புரியுது, இதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மாடு தன் எஜமான அறியும் சொன்னார்ல, காங்கேயத்து காளைக்கு கொம்பு சீவறான். கொம்பு சீவறான். மாப்பிள்ள நாளைக்கு கிரவுண்ட்ல உன்னை இறக்கி விட போறேன். என்ன கொம்பு ஆட்டுது, என்னமோ புரியுற மாதிரி. அப்புறம் யாரும் உன்னை தொடக்கூடாது, என்ன நீ ஜெயிக்கணும், ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசணும். அங்க முதல் பரிசு 50,000 இருக்கு, அதை எனக்கு தான் நீ வாங்கி கொடுக்கணும். அடுத்த நாள் கிரவுண்ட்ல இறக்கி விட்டா 40 பேர் வந்தாலும் தொட முடியலைங்க. அதை இந்த மாட்டுக்கு எப்படி புரிஞ்சிருக்கான்? சொல்ல புரியல உங்களுக்கு? களத்துல இறக்கி விட்டோன்னு 35-40 பேர் வர்றாங்க, ஒருத்தன் கூட தொட முடியல. அதுக்கு என்ன வீராப்பு? அப்ப மாட்டுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட என் பிள்ளைக்கு இல்லையா? எனக்கு மகிமை வரக்கூடாதான்னு கேட்கிறார். சொல்லுங்களேன். அந்த அந்த அடுத்த வருஷம் காங்கேயத்து காலைக்கு முன்னால இந்த மாட்டை பத்தி தான் பேச்சு. சே, போன வருஷம் ஒரு மாடு ஜெயிச்சு 50,000 ரூபா கொடுத்தது. புரியுதா? உங்களை பத்தி எஜமானுக்கு சந்தோஷம் வர வேண்டாமா? எத்தனை பேருக்கு புரியுது? கழுதைக்கு தெரியுதே, என் பிள்ளைக்கு தெரியலையேன்னு. இப்ப யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, உங்க தெருவில் நீங்க தான் கழுத. சொல்லுங்க. அது 2 தெருவில் நடுவில் இருந்த கழுத. அவுத்து விட்டா அந்த பக்கம் போவோமோ இந்த பக்கமோ போவோமோ. ஆண்டவர் நல்ல வேளை மனசு வச்சு அவுத்துட்டு வந்து, இது புத்தி தெரியும். அவுத்து விட்டா எப்படி போகும் தெரியுமா? இது தாறுமாறாய் ஓடுகிற காட்டு கழுது. பைபிள் இருக்கு, தன் இச்சையின்படி மத வெறியில தெரிகிற காட்டு கழுதன். ஆண்டவர் நல்ல வேளை, சொல்லுங்க, ஊழியக்காரர் 2 பேர் அனுப்பி அவுத்துக்கிட்டு வந்தாரு. இப்ப அவரு உட்காந்துட்டாரு மேல. எருசலேமுக்கு போதுங்க அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன அறிவு இது? இப்ப நான் மணி 4 ஆக போகுது. நான் கையை இப்படி வாட்டும் போது எழும்பி நின்று நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமே, ஒரே நாள்ல சித்திர வேலையை நிறைவேற்றணும். நமக்குள்ள எதெல்லாம் பிடிக்கலன்னு ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்துல தந்தாரு. ஜெபம் பண்ணல, செல்போன்ல பைத்தியம், சீரியல் பைத்தியம். சொல்லுங்க, நீங்க யாரெல்லாம் சீரியல் பார்த்தா கரெக்டா பார்ப்பீங்க. 8 மணிக்கு அந்த சீரியல் வருதுன்னா கரெக்டா உட்காந்துருவீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பெரியம்மா வந்திருக்காங்க. பெரியம்மான்னு பார்த்தா சீரியல் பேரு பெரியம்மா. எனக்கு இந்த ஊர்ல பெரியம்மா கிடையாது. என்ன பாஸ்டர், என்ன பைத்தியக்காரர் காந்தராஜ் அப்படின்னு ஹெட் மாஸ்டர், அவரு எனக்கு கிறிஸ்டியன். நான் விசிட்டுக்கு போயிருக்கிறேன். ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு செல்போன் அந்த டிவி ஓடுது, சவுண்டை மட்டும் குறைச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டே, நல்லா இருக்கிறீங்களா அம்மா? நல்லா இருக்காங்க. இது தேவையா எனக்கு? இங்கிருந்து போன பிற்பாடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். என்னங்க ஆச்சு? என்ன முட்டி போடுறீங்க, என்ன ஜெபம் பண்றீங்க, என்ன பைபிள்? அந்த மாதிரி பேரை வாங்கினா ஊரே வாங்கலாம், இல்லைன்னா யார் உயிரையாவது வாங்கலாம்.
இப்போ நான் ஆக்ஷன் எப்படி வந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஆக்ஷன்.